Hello guys, in the video நம்ம vivo v23 realme GT master edition இந்த ரெண்டு மொபைல் எது பெஸ்ட், எந்த மொபைல் எந்த டைப் ஆஃப் யூசர்ஸ்க்கு சூட் ஆகும், எந்த மொபைல் வாங்குறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு மொபைல் ஏதாவது ஒரு மொபைல் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும். அண்ட் பார்த்து முடிச்சோன்னு இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆன்ல கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா இது மாதிரியான வீடியோஸை டெய்லி ஈவினிங் 4 o'clock நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் உங்கள் ஃப்ரெண்ட் ஏதாவது மொபைல் தேடிட்டு இருந்தாருன்னா அவருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். மேபி அவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், நம்ம சேனலோட க்ரோத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, லான்ச்சஸ் பற்றி பார்க்கும்போது vivo v23 இங்கே January 5, 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் realme GT மாஸ்டர் எடிஷன் August 18, 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். vivo v23 ப்ரோவில் நமக்கு ஃப்ரண்ட்டில் ஸ்காட் சென்சேஷன் அப் என்ற ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் பேக் தான், பட் என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு அவங்க தரப்புலேருந்து கிளியராக மென்ஷன் பண்ணல. திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 7.6 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வெயிட் 181 grams கொடுத்துருக்காங்க. டிசைன் பொறுத்த வரைக்கும் மினி நாட்ச் அந்த மாதிரியான டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது. அண்ட் realme GT மாஸ்டர் எடிஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு அவங்க தரப்புலேருந்து மென்ஷன் பண்ணல. அண்ட் பேக் லெதர் ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த சூட் கேஸ் டிசைனோட திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 8.7 mm திக்னஸ் அண்ட் வெயிட் 180 grams கொடுத்துருக்காங்க. டிசைன் பஞ்சோல் டிசைன் தான், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே டிஸ்பிளேல இருக்குது. டிசைன் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மொபைலுமே ஒரு மாதிரியான டிசைன் கொடுத்துருக்காங்க. vivo v23ல நமக்கு கலர் சேஞ்சிங் பேக் பேனல் இருக்குது. அண்ட் realme GT மாஸ்டர் எடிஷனில் சூட் கேஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் பில்ட் பொறுத்த வரைக்கும் vivo v23ல பெட்டராக இருக்குது. அண்ட் டிசைன் நீங்கள் கொஞ்சம் நெகட்டிவ், ஏன்னா மினி நாட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இங்கே ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரம் உங்களோட தேவை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். vivo v23 ஓட டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இங்கே 6.44 inches AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட்டிங் 90 Hz தான் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே நமக்கு 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோட கொடுத்துருக்காங்க. பிக்சல் டென்சிட்டின்னு பார்க்கும்போது 409 pixel per inch கொடுத்துருக்காங்க. அண்ட் realme GT மாஸ்டர் எடிஷனோட டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இங்கே 6.43 inches Full HD + AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டிங்கை 120 Hz கொடுத்துருக்காங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 20:9 தான் கொடுத்துருக்காங்க. பிக்சல் டென்சிட்டி சேம் 409 pixel per inch இருக்குது. ரெண்டு டிஸ்பிளேயுமே ஒரு நல்ல டிஸ்பிளே தான். பட் சைட் பை சைட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது realme GT மாஸ்டர் எடிஷன் இந்த டிஸ்பிளே ரவுண்டும் வின் பண்ணுது. ஏன்னா இங்கே 120 Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதால. ஸோ நான் இங்கே realme GT மாஸ்டர் எடிஷனுக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். vivo v23 ப்ரோட கேமராஸ்னு பார்க்கும்போது இங்கே 64 MP பிரைமரி கேமரா, 8 MP வைட் ஆங்கிள் அண்ட் 2 MP மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. ரியர் சைடில் இருக்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி 4K DTFSல நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது இங்கே 50 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் 8 MP வைட் ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 4K DTFSல வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் dual tone ஃப்ளாஷும் நமக்கு கொடுத்துருக்காங்க. realme GT மாஸ்டர் எடிஷனோட கேமராஸ் பொறுத்த வரைக்கும் 64 MP பிரைமரி கேமரா, 8 MP வைட் ஆங்கிள் அண்ட் 2 MP மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பேர் சைடில் இருக்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி 4K DTFSல வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் செல்ஃபி கேமரா 32 MP கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30fpsல ஷூட் பண்ணிக்க முடியும். ஓகே, ரியர் சைட் கேமராஸ் என்னமோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸாக பார்க்கும்போது சேமாக தான் இருக்குது. பட் செல்ஃபி கேமரான்னு வரும்போது vivo v23 இங்கே ரொம்பவே பெட்டராக இருக்குது. ஸோ நான் vivo v23க்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். vivo v23ல யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு MediaTek Dimensity 920 கொடுத்துருக்காங்க. அண்ட் GPU Mali G68 MC4 இருக்குது. 5G பேண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 7 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் realme GT மாஸ்டர் எடிஷனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர்னு பார்க்கும்போது இங்கே Snapdragon 778G கொடுத்துருக்காங்க. அண்ட் GPU Adreno 642L இருக்குது. இதில் யூஸ் பண்ணியிருக்க 5G பேண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டு ப்ராசஸரில் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலரான ப்ராசஸர் தான். பட் சைட் பை சைட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு Snapdragonல சின்ன எட்ஜஸ் இருக்குது. ஆல்ரெடி இந்த ரெண்டு ப்ராசஸருக்குமான கம்பேரிசன் நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். என்னதான் Snapdragonக்கு ஒரு சின்ன லீடு இருந்தாலும் நான் இங்கே ரெண்டு ப்ராசஸருக்குமே ஒரு ஸ்டார் தர போகிறேன். ஏன்னா நீங்கள் இந்த கம்பேரிசன் வீடியோவை பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஓகே, இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். vivo v23ல நமக்கு 4200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் 44 watt ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. realme GT மாஸ்டர் எடிஷனில் நமக்கு 4300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் 65 watt ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இங்கே பேட்டரி கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது. ஒரு 100 mAh பேட்டரி டிஃப்ரென்சஸ் மட்டும் தான் இருக்குது. பட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு realme GT மாஸ்டர் எடிஷனில் பெட்டராக இருக்குது. பட் பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் vivo v23 தான் வின் பண்ணும். ஏன்னா இங்கே 90 Hz பேனல் மட்டுமே யூஸ் பண்ணியிருக்கிறதால பேட்டரி எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பேட்டரி முக்கியமா இல்லை ஃபாஸ்ட் சார்ஜிங் முக்கியமானு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் இங்கே ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். realme GT மாஸ்டர் எடிஷனில் நமக்கு 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் vivo v23ல நமக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இல்லை. இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்த்துடலாம். vivo v23யோட 8GB 128GB வேரியன்ட் நமக்கு 30,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் realme GT மாஸ்டர் எடிஷனோட 6GB 128GB வேரியன்ட் 25,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவோட கன்க்ளூஷனை பார்க்கலாம்.
ஓகே, இந்த 2 மொபைலோட கம்பேரிசனை பார்த்துருப்பீங்க. நீங்கள் சொல்லுங்கள் இந்த 2 மொபைல் எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. கீ ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது டிசைன் 2 மொபைலுமே நல்லா தான் இருக்குது. டிஸ்பிளே realme GT மாஸ்டர் எடிஷன் வின் பண்ணுது, பர்ஃபார்மன்ஸ் realme GT மாஸ்டர் எடிஷன் தான் வின் பண்ணுது. அண்ட் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் vivo v23 பெட்டராக இருக்குது. பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கூட ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்குது. ஸோ இதை பொறுத்து உங்களோட மொபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க, உங்களுக்கு இன்னும் கரெக்டாக இருக்கும். realme GT மாஸ்டர் எடிஷனோட ஃபுல் ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்குது. அண்ட் vivo v23 ரிவ்யூவும் கூட சீக்கிரம் வரும். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் கைஸ், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே கைஸ், நீங்கள் இந்த 2 மொபைல் ஏதாவது ஒரு மொபைல் வாங்க போகிறோன்னா எந்த மொபைல் வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆன்ல கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா டெய்லி ஈவினிங் 4 o'clock வர வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் டெய்லி ஈவினிங் 4 o'clock நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு புது வீடியோ இருக்கும். சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா வாட்ச் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.